வெல்கம் டு ஓவியakaathalan. இன்ஸ்டாகிராமில் இந்த அமேசிங் குக்கிங் பேஜ்லேருந்து தான் ஒரு இமேஜை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பிளாக் எடுத்து அதை வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த சைடெலாம் நான் வந்து பிளாக் கலரை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் வந்து டார்க் ஆஷ் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை எல்லாத்தையும் இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறேன். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக மற்ற ட்ராயிங்ஸ் நான் ரெஃபரன்ஸ் வரைஞ்சிருக்கேன்ல பென்சில், அது இல்லாமல் மற்ற பிளேஸ் எல்லாத்தையுமே எங்கெல்லாம் அந்த ஆஷ் கலர் இருக்கோ அதெல்லாம் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு பாட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளர்டாக இருக்கும். ஸோ அதுவுமே ஆஷ் கலர் அப்புறம் கொஞ்சம் டார்க் பிளாக்கு அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகி அந்த ஹைலைட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு அதே சேம் நான் எடுத்து அதே ஆஷ் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹைலைட்ஸ் கொடுக்கணுமோ அதையுமே நான் டீட்டெயிலிங்காக கொடுத்துக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு வுட்டன் இமேஜ் மாதிரி இருக்கா. ஸோ வுட்டன் மாதிரி இருக்கிறதால நான் வந்து லைட் ப்ரௌன் மாதிரி எடுத்திருக்கேன். ப்ளஸ் டார்க் ப்ரௌனும் ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைட் ப்ரௌனை வந்து நான் ஃபுல்லாக எங்கெல்லாம் அந்த வுட்டன் மாதிரி இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிவிட்டு டார்க் கலராலையும் ஒயிட்டாலையும் ஹைலைட்ஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம வெசல்ஸ் எல்லாத்துக்குமே கலர் கொடுக்க போகிறோம். ஸோ சில்வர் கலர், அதாவது நான் ஆஷ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட் கலராக, அதாவது சில்வர் என்ன கலர் இருக்குமோ அது மேட்ச் பண்ணுற மாதிரி கலரில் நான் அந்த வெசல்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பீங்கான் பாத்திரம், அதுக்கான கலர் நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு இமேஜில் உள்ள ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க மாதிரி ஒரு மாதிரி லைட் ஒயிட்டாகவும் ப்ளஸ் ஆரஞ்சு அண்டு ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஹைலைட்லேயும் அது இருக்குல்ல. ஸோ அதே நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்து சிங்கிள் ஜாருக்கான அந்த இமேஜ் மட்டும் ட்ராயிங் மட்டும் இங்கே போட்டு இன்னொன்று நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணலை. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான ப்ராசஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போண்டாவுக்கு நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். எங்கெல்லாம் அந்த தீஞ்ச மாதிரி இருக்கும் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த பொன்னிறத்துக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடும், எங்கெல்லாம் ஹைலைட் தெரியுதோ அங்கே வந்து மேலே வந்து எல்லோ ஷேட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டார்க் ப்ரௌன், அப்புறம் ஒயிட்டால் அந்த லைட் அந்த கிளிட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் டீ. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லேயர் கலர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே பார்த்திங்கன்னா செரி ரெட் ஆர் டார்க் ப்ரௌன் மாதிரியும், நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாகவும், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் தான் ஷோ ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கலர் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா அந்த கிளாஸோட ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஷேட் லைட்டாகவும் ப்ளஸ் அந்த ஒயிட்டோட ஷேடு வந்து டார்க்காகவும் நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி அந்த இமேஜில் இருக்குது. ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணி இங்கேயும் கொடுத்துக்கிறோம். இந்த டீயோட ரெஃப்ளெக்ஷன் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலராக தெரியும். ஸோ அந்த செரி ரெட்லேயே நிறையா ஒயிட் மிக்ஸ் பண்ணி நான் வந்து பிங்க் ஷேடில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் இல்லையா, அதுக்காக ஆஷ் அண்ட் ஒயிட் கலர் வச்சு நான் வந்து அந்த எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அந்த கிளாஸோட விளிம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் வந்து இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு செடி அண்ட் பாட்டு ஒன்று தெரியுதா, ஸோ அதை நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லைட் கலர் கொடுத்துட்டு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணும், எங்கெல்லாம் ஷேடோ மாதிரி இருக்கோ அந்த இடத்துலையும் எந்த இடத்துல எல்லோயிஷ் கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்து நான் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ஷேடோ கொடுக்கணும்ல, ஸோ அந்த ஷேடோஸ் தான் இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஷேடோ இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபைனலாக இதான் என்னோடய அக்ரிலிக் ட்ராயிங்கோட அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.